ஊழியம் சீசத்துவ பயிற்சி. சுபாராஜ்ய சேவை கோலத்தை பூர்வ. எத்தனை பேர் வசனம் கேட்பதற்கு வாஞ்சையாக இருக்கிறீர்கள்? எனக்கு கதை ரொம்ப பிடிக்கும்னா நான் நிறைய கதை சொல்லுவேன். ஜோக்கு வேணும்னா கூட என்கிட்ட நிறைய இருக்கு, நிறைய ஜோக் அடிப்பேன். அதுக்கு மேல என்கிட்ட நிறைய சத்தியம் இருக்கு, வசனம் இருக்கு. உங்களுக்கு வசனம் தேவைன்னா நான் நிறைய வசனங்களை விளக்கி காண்பிப்பேன். ඊට சத்தியතාවේ වචනේ ගොඩක් මා තුල තිබෙනවා. වචනට ප්‍රියයි නම් මම ඒක ගොඩාක් පහදලා දෙනවා ඔබට. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது வசனத்தை தவிர. මම වචනේ අර වෙන මොනවා කිව්වත් ඔබට ප්‍රයෝජනයක් වෙන්නේ යන්නේ නැහැ. வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். වචනය ඔබ ජීවමාන කරයි. வசனம் ஜீவன் உள்ளது. වචනය ජීවමානයි. ஆகையினாலே நாம் எதை சம்பாதித்தாலும் வசனத்தை சம்பாதிக்க வேண்டும். අපි කුමන දෙයක් උපයාගත්තත් වැඩක් නැහැ. වචනයක් අපි එක්රස් කරගන්න ඕනි. நான் உங்களுடைய சபை போதகர் அருமையான பாஸ்டர் ஜேசுபாலன் அவர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். මේ සභාවේ පාලකවරයා වන පාස්ටර් ජේසුபாலன் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඉතා ආදරයෙන් අපි ගෞරවාන්විතව එතුමාට සුබ පතනවා. அருமை சகோதரி புவனேஸ்வரி அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ඒ සහෝදරියට අපි යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුබ පතනවා. நான் 96ல இலங்கைக்கு வந்து கர்த்தர் என்னை ஊழியம் செய்யும்படி அனுமதித்தார். 1996 දී ශ්‍රී தேசிய පැමිණ சேவை කරන පිරිසට වෙනස් මට අනුමැතිය දුන්නා. முதலாவது மட்டக்களப்புல தான் கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். පළමු දවස්වලම මඩකලප ප්‍රදේශයේ තමයි ස්වාමීන් වහන්සේ මා පාවිච්චි කරේ. அங்கே இருந்து கொழும்பிலே சில ஊழியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னை ஹட்டன் பகுதிக்கு சகோதரி புவனேஸ்வரி அழைத்து சென்றார்கள். එහි ඉඳලා කොළඹ ප්‍රදේශයේ සමහර සේවා කරගෙන ආවේ හැටන් ප්‍රදේශයේ සහෝදරි කරනකොට කියන මාව රැගෙන ගියා. ஹட்டன்ல கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் வேதாகம கல்லூரியை நான் நடத்தி இருக்கிறேன். හැටන් ප්‍රදේශයේ සාමාන්‍යයෙන් අවුරුදු 8ක් පමණ දේවධර්ම විද්‍යාලයක් පවත්වාගෙන ගියා. அநேக போதகர்கள் படித்தார்கள். ගොඩාක් දේව සේවකයෝ අධ්‍යයනය කරා. கிட்டத்தட்ட 98ல இருந்து ஜேசுபாலன் அவர்களும் புவனேஸ்வரி அவர்களும் எனக்கு நெருங்கின ஊழியத்தில் மிகவும் பழக்கமான தேவ மனிதர்கள். 98 ඉඳලම පස් ජේසුபாலන් සහ සහෝදරි சேவை අතරතුර මට ගොඩාක් සමීපව මගෙත් එක්ක ඇසුරු කළා. இலங்கை தேசத்தை குறித்து உங்களை விட எனக்கு ஒரு ஆவிக்குரிய பாரம் அதிகம். ඔබට වඩා ශ්‍රී ලංකා දේශය ගැන ආත්මික බරක් මට අධික ලෙස තිබෙනවා. இங்கே இருக்கிற ஊழியர்களை சத்தியத்திலே உருவாக்க வேண்டும் என்று ஆவியானவர் என்னோடு பேசினார். මෙහි ජීවත් වෙන සේවකයන්ව සත්‍යතාවය තුළ ගුණාගන්න ඕනි කියලා ආත්මයෙන් මාසේ මට කතා කරා. இதுவரையிலும் என்னுடைய சொந்த செலவிலே நான் வந்து இங்கே வேதாகம கல்லூரியை நடத்தி சபைகளிலே பிரசங்கித்து கடந்து செல்கிறேன். මේ වෙනතුරුත් මගේම වියදමින් මම ලංකාවට ඇවිල්ලා දේවධර්ම විද්‍යාලය පවත්වලා මම දේශනා කළා. මම පිටව යනවා. நான் லண்டன் தேசத்திலே வேதாகம கல்லூரி வைத்திருக்கிறேன். මම ලන්ඩන් දේශයේ දේවධර්ම විද්‍යාලය පවත්වනවා. பாரிஸ் பட்டணத்திலே பிரான்ஸ்லே வைத்திருக்கிறேன். பிரான்ஸ் பாரிஸ் நகரே තුල මම දේවධර්ම විද්‍යාලය පවත්වනවා. இத்தாலி போன்ற நாடுகளிலே நான் துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறேன். ඉතාලි දේශයේත් මම කරගෙන යනවා. ஆண்டவர் என்னுடைய நான் கர்த்தருக்கு செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். මම දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය විශ්වාස කරන සේවයට ආශිර්වාද කරන්න කියලා ඔබ යාඥා කරන්න කියලා මම මේ කාරුණිකව ඉල්ලා සිටිනවා. நாம் நேரத்தை வீணாக்காமல் நேரடியாக வகுப்புக்குள்ளாக கடந்து செல்வோம். අපි කාලේ නාස්ති නොකර කෙලින්ම අපි වචනේ සඳහා பேசுමු. இங்கே போர்டு இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை. මෙතන බෝඩ් එකක් නැහැ, ඒකට කමක් නැහැ. ஓகே, குட். இயேசு கிறிஸ்து அநேக வசனங்களை பேசி இருக்கிறார் புதிய ஏற்பாட்டிலே. இயேசு கிறிஸ்துஸ் වහන්සේ අලුත් නිවසේම ගොඩාක් වචන කතා කරලා තිබෙනවා. இந்த கடைசியா சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. අන්තිම මොහොතේදී කිව්ව වචනේ තාම වැදගත් වචනයක්. ஒரு தகப்பன் மரிக்கும் தருவாயில் பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு சில விஷயங்களை சொன்னால் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. පියෙක් මරණාසන්න මොහොතේදී දරුවන් රැස් කරමින් වචන ප්‍රකාශ කරොත් ඊටාම වැදගත් මූලස්ථානයක් இயேசு பரலோகம் போறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சீசர்களிடத்துல சொல்லிட்டு போனார். இயேசுஸ் වහන්සේ ස්වර්ගස්ත වෙන්න ප්‍රථම ගෝලයන් වෙතට යප්පණි විඩයක් දුන්නා. எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் தான் அது.
ශුද්ධ මගේ පොතේ 28 වෙනි පරිච්ඡේදය 19 සහ 20 වෙනි පද. நல்ல தமிழ் வாசிக்கிறவர்கள் இருந்தால் வாசியுங்கள், சிங்களமும் வாசியுங்கள், பரவாயில்லை. සිංහල භාෂාවෙන් දෙමළ භාෂාවෙන් කියවන්න පුළුවන් අය ඉන්නවනම් ශබ්ද නගලා மத்தேயு புஸ்தகம் 28 கடைசி 2 வசனம். ශුද්ධ මතේ මගේ පොතේ நீங்கள் புறப்பட்டு போய் ஆ. சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஆ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆ. அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஆ. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ம். அவர்கள் கைக்கொள்ளும்படி ம். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இப்ப ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க உலகம் எங்கும் புறப்பட்டு போய் යේසුස් වහන්සේ මොනවද කියන්නේ? ඔබ ලෝ මුළුල්ලේම ගොස් எல்லாரையும் எல்லா ஜாதிகளையும் சீசராக்குங்கள் சொல்ற. සියලු මනුෂ්‍යයන්ව ගෝලත්වයට ඇතුළු කරන්න කියලා කියනවා. நீங்கள் முதலாவது சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். පළමුවට ඔබ සුභාරංචිය දේශනා කරන්න. சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்களை சீசராக்குங்கள். සුභාරංචිය අසල ගැලවීම ලැබුවවය ගෝලත්වයට පත් කරන්න. உலகத்திற்கு முதலாவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ලෝකයට පළමුවට සුභාරංචිය දේශනා කරන්න ඕනේ. இங்க எல்லா விசுவாசிகள் என்று நான் நினைக்கிறேன். මම හිතනවා මෙතන ඇදහිලිවන්ති ගොඩක් ඉන්නවා. இங்கே சீசர்களும் இருக்கிறீர்கள், ගෝලත්වයට පත් වෙච්ච ඉන්නවා. போதகர்களும் இருக்கிறீர்கள். දෙව් සේවකයෝත් ඉන්නවා. நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, உலகத்திலே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ඔබ සෑම දෙනා මතක තියාගන්න තා වැදගත් කාරණේ මේ ලෝකයට සුභාරංචිය දේශනා කරන්න ඕනේ. சபையிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடாது. සභාව තුළ සුභාරංචිය දේශනා කරන්න අවශ්‍ය නැහැ. இன்னைக்கு சுவிசேஷகர்களை சபைக்குள்ளே அழைத்து, இயேசு நேசிக்கிறார், இயேசு சுகமாக்குகிறார், இயேசு உங்கள் கண்ணீரை துடைக்கிறார், இயேசு உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுவார், இயேசு ஓ நீ அழுகிறாயா மகளே உன் கண்ணீரை துடைப்பார். சுவிசேஷம் எங்கு சொல்லுகிறார்கள்? சபையிலே. අද සභාව තුළට සුභාරංචි සේවකයන් කැඳවල යේසුස් වහන්සේ ඔබ සුව කරනවා, යේසුස් වහන්සේ ඔබ සනසනවා, යේසුස් වහන්සේ ඔබ විසඳුම දෙනවා කියලා මේ සභාව ඇතුලේ ඒ අය සුභාරංචි වැඩ කටයුතු කරනවා. இவர்கள் சொன்னது கூட சுவிசேஷமே கிடையாது. මේ කියන දේත් මේ සුභාරංචියක් නෙමෙයි. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருங்கிறது காஸ்பல் கிடையாது. இட் இஸ் நாட் காஸ்பல். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනවා කියන එක සුභාරංචි පණිවිඩයක් இயேசு නෙමෙයි. சுகமாக்குகிறார், அது காஸ்பல் கிடையாது. යේසුස් වහන්සේ සුව කරනවා, ඒක நீ සුභාරංචියක්. கடன் வாங்கிக்கிட்டே இரு, கர்த்தர் கடனை கட்டிக்கிட்டே இருப்பார். ඔබ ණය අරගෙන ඉන්න දෙවියන් වහන්සේ ණය ගෙවාගෙන ඉඳි. இது காஸ்பல் கிடையாது. මේක සුභාරංචියක් නෙමෙයි. காஸ்பல்னா என்னங்கிறத முதல்ல சபை தெரிஞ்சுக்கணும். සුභාරංචි කියන්නේ කුමක්ද කියලා සභාව තේරුම් ගන්න ඕනේ. ஒரு கேள்வி கேட்கிறேன், வாட் இஸ் த காஸ்பல்? මම ඔය ප්‍රශ්නයක් අහන මොකක්ද සුභාරංචිය? என்றால் என்ன? සුභාරංචිය anu කුමක්ද?